இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இடிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. அந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கீமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணி நிறைய ஃபியூச்சரை உள்ள வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெனிஃபிட்டபுளான ஒன் ஆஃப் த ஒரு ஸ்கீம் தான் இந்த இடிஎல்ஐ ஸ்கீம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடிஎல்ஐ ஸ்கீமில் வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன, எந்த அளவுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும், இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோட டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இடிஎல்ஐ ஸ்கீமை பற்றி ஓரளவாவது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு இந்த இடிஎல்ஐ ஸ்கீமை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் என்ன, இப்போ வந்திருக்கிற நியூ ரூல்ஸ் என்ன, இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரைவேட்டாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விபத்துனாலேயோ இல்லை நோயினாலேயோ நம்ம இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னா, நம்ம என்ன இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோமோ, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடிஎல்ஐ அப்படிங்கிறது. இந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை யார் பே பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான். உங்களோட சேலரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்க்குன்னு கான்ட்ரிபியூஷன் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. இந்த ஒரு 12%ல் 0.5% அமௌண்ட்டை இந்த இடிஎல்ஐ ஸ்கீமுக்கு தான் வந்து போகுது. ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸும் வந்து கிடைக்குது. நிறைய பேருக்கு இந்த இடிஎல்ஐ ஸ்கீம்னா என்னன்னே தெரியாததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போன அந்த கொரோனாவில் நிறைய பேர் டெத் ஆகும்போது அவங்களால இந்த ஒரு இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ண முடியாமையே போயிருச்சு. என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் 2020க்கு அப்புறம் கூட நிறைய டெத் ஆனவங்க வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ண முடியுமா, என்னோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, இதை வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது யாரோட அக்கௌண்ட்லையுமே நாமினி அப்படிங்கிற ஒன்று வந்து இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இடிஎல்ஐ ஸ்கீமை பற்றி அவங்களுக்கு தெரியலை, ஒரு நாமினியோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியலை. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து வீணாக தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த நாமினியை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடிஎல்ஐ ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இடிஎல்ஐ ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து 2.5 லேக்கில் இருந்து மேக்ஸிமம் வந்து உங்களால் 7 லேக் வரைக்கும் இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக கிளைம் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸால் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பணத்தை கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே அமௌண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அடுத்த செகண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நீங்கள் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கம்பெனியோ இல்லை 2 கம்பெனியோ டோட்டல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 12 மந்த்துக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கம்பெனியை விட்டு நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் படி கிளைம் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா அப்டேட் ஃபியூச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்திருக்கிற அந்த ஒரு ஃபியூச்சர் என்னலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்திருக்கிற நியூ ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து 50,000 மினிமம் இருந்தால் தான் இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ண முடியும்னு சொன்னாங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50,000 உங்களோட பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கட்டாயமே கிடையாது. 50,000க்கு கீழே எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து 50,000 உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லேக்கில் இருந்து தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, 2 மாதமோ 3 மாதமோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த கண்டிஷனில் இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னா கூட இப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் இப்போ வந்திருக்க நியூ ரூல்ஸ். முன்னாடி மாதிரி 12 மாதம் மினிமம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஸோ வித்தின் 6 மந்த்துக்குள்ள நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 2 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு, அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ண வித்தின் 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னாலும் உங்களால் இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ண முடியும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸால் 50,000 ரூபாய் வரைக்கும் இதில் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு கம்பெனியிலேருந்து எக்ஸிட் ஆகி நம்ம அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னாலும் நம்மளால இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ண முடியாது. பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு கம்பெனியில் ரிலீவ் ஆகி அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதாவது 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளேயே நம்ம இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னாலும் ஸோ நம்மளால் இதிலிருந்து இன்சூரன்ஸ் பணத்தை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்பவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கூட உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸால் குறைஞ்சது 5 to 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட கண்டிப்பாக இதில் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்த ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து டெபாசிட்டட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு 3 மந்த்ஸ், அதாவது மேக்ஸிமம் 6 மந்த்துக்கு உள்ள எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கலை. ஆனால் உங்களோட லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து நடந்து வித்தின் 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் இறக்க நேரிட்டுச்சு அப்படின்னாலும் உங்களால் மினிமம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸால் ஒரு 50,000 கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாம் தான் இப்போ கொடுத்துருக்கிற அந்த புது நியூ ஃபியூச்சர். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொரோனா டைமில் இறக்க நேரிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியாததுனால நிறைய பேரால் இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ண முடியாமல் வீணாக போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேலரியிலேருந்து எடுத்த ஒரு அமௌண்ட்லேருந்து பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீமியம் அமௌண்ட் தான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் நாமினி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தரை நாமினியாக நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையில் நம்ம இறக்க நேரிட்டுச்சுனாலும் இந்த இன்சூரன்ஸ் பணத்தை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸால் கிளைம் பண்ணிக்க முடியும். சும்மா போகிறது தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால் எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற நம்ம நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறப்புக்கு பிறகு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஸோ ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நம்மளால் இது மூலமாக வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் ஃபியூச்சரே. நம்ம வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வயசான ஆள் நிறைய பேர் இந்த கொரோனா டைமில் இறந்து போயிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இதில் வந்து யாரையுமே நாமினி ஆட் பண்ணல. அப்படி ஆட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்குலாம் வந்து பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க, பல வருஷம் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களோட பணம் எல்லாமே இதில் வீணாக தான் போயிருச்சு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்க. அதில் ஒரு நாமினி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நாமினி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள், பொறுமையாக பாருங்கள். அதை பார்த்து நீங்களும் உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு நாமினி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நாமினி ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் யாருக்கும் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணணும் அப்படின்னு தேவையும் கிடையாது. ஜஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள், அதை பார்த்து நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாமினியை நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அதை ஃபைல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து இந்த EDLI ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆயிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் நமக்கு எப்போ என்ன ஒன்று நேர்ந்தாலும் நம்ம இறக்க நேர்ந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த ஒரு இன்சூரன்ஸ் பணம் வந்து கிடைக்கும். ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு நாமினியும் ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பணத்தை யாராலையும் கிளைம் பண்ண முடியாது. உங்களோட டெத்துக்கு அப்புறம் டெத் டேட் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு நாமினி ஆட் பண்ணாலும் அதுக்கு யூஸ் கிடையாது. அதே மாதிரி டெத் டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நாமினி ஆட் பண்ண ட்ரை பண்ணாலும் அது ஆடும் ஆகாது. அப்படி இருக்கிறப்ப அது எந்த விதத்துலையும் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. இதுக்கு பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு நாமினியை மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபியூச்சர் வந்து கிடைக்கும். நிறைய பேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விபத்தில் இறக்க நேரிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து வேறு இன்சூரன்ஸில் பணத்தை கிளைம் பண்ணாலும் இந்த ஒரு இன்சூரன்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஃபியூச்சர் கிடைக்கும். நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கிடைக்குது, அதையும் கிளைம் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சில் 50,000 இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தில் நீங்கள் கட்டின ஸ்கீமுக்கான ஃபியூச்சர். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து அனுபவிக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி ஒரு நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் ஆட் பண்ணியிருப்பீங்க. புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் உங்கள் அக்கௌண்ட்டில் இதை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ரிலேட்டிவ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் வந்து ப்ரைவேட் கம்பெனிலையோ இல்லை கவர்மெண்ட்லேயோ கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபியூச்சரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பிஎஃப்னு ஒன்று பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஸோ அவங்களையும் வந்து ஒரு நாமினியை வந்து அப்டேட் வந்து பண்ண சொல்லிக்கோங்க. Thanks for watching this video.